வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஸ்வீட் வீட்டில் கேட்டால் உடனே நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான இந்த ஸ்வீட் செய்து கொடுக்கலாங்க. இனிப்பு அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த ஸ்வீட் அவல் நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு லேஸ் அவல், தக்கையான அவல் எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கீழே ஊற்றிடுவாங்க. நல்லா வடியை விட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா பொலன்னு இது போல் ஊறி நல்லா உதிராக ஆகிடும். இப்போ கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா பாதாம் பருப்பு, திராட்சை, அரை கப் அளவு வெல்லம், பிடித்த வெல்லம் இதை எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி இல்லைன்னா பாதாம் பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஊற வச்சுருந்த அவல் அதை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கூடவே பொடித்த வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்துகிட்டே இருக்கலாங்க. இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா இறுகிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருப்போங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலரலாம். இப்போ இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி இறுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. ஒரு கப் அவல் மட்டும் இருந்தால் போதுங்க. நல்ல சத்தான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் அவல் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது செய்து கொடுக்கலாம். என்ன ஸ்வீட் செய்யலான்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இது போல் நம்ம குயிக்காக நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி செஞ்சிடலாங்க. இனிப்பு அவல் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.